ஸ்ரீ தியாக பிரம்ம கானசபா தனது 80வது ஆண்டு விழாவை சென்ற மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மிக விமர்சையாக கொண்டாடியது. சென்ற மாதம் 5ஆம் தேதி சென்னை தீநகரில் அமைந்துள்ள வாணி மஹாலில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமி அரங்கத்தில் மாலை 6 மணிக்கு துவக்க விழா நடைபெற்றது. भज मानस विघ्नेश्वर मनीषं भज मानस विघ्नेश्वर मनीषं भज मानस विघ्नेश्वर मनीषं भज पूर्वार्पण सदन गणेशं भज मानस विघ्नेश्वर मनीषं. இச்சபாவின் செயலர் திரு டெக்கான் மூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த விழாவின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த சபா 1945ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துவக்கப்பட்டது. இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கும் ஆண்டு 2025 நவம்பர் மாதத்தில் 80 ஆண்டுகள் நிறைவுற்று 81ஆம் ஆண்டில் அடியெடுத்து தொடர்ந்து விழாக்கள் நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் 2002ஆம் ஆண்டு இந்த அரங்கம் சபையில் இருந்த தொகையோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாம்பே திரு சங்கர் அவர்களின் உதவியோடு புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட அரங்கத்திற்கு அவர்கள் சங்கரின் வேண்டுகோளின்படி மற்றும் சபாவின் நிர்வாக கமிட்டியின் ஆலோசனையோடு, இன்னும் சொல்லப்போனால் காஞ்சி பெரியவர்களோடு ஆக்ஞையோடு இந்த அரங்கமானது காஞ்சி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி மகாசுவாமி ஆடிட்டோரியம் என்று பெயர் வைக்கப்பட்டு அது 2002ஆம் ஆண்டு 9ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் ஜகத்குரு ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ 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 விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் திருக்கரத்தால் திறக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு சிறிய அரங்கம் சுமார் 200 நபர்கள் அமரும் வரையில் மறைந்த திரு ஓபிள்டி அவர்களின் நன்கொடையில் மற்றும் சபையின் தொகையிலிருந்து புதிதாக கட்டப்பட்டு அந்த அரங்கத்திற்கும் ஸ்ரீ ஓபிள்டி அரங்கம் என்ற பெயரில் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. 46வது இசை விழா ஆகும். அது மட்டுமல்ல, தற்போது இந்த சபையின் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் இருக்கின்றார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த சபா இன்று இவ்வாறு சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த முன்னாள் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் சபைக்கு ஆத்மார்த்தமாக அர்ப்பணித்த உழைப்பும் உறுதுணையும் என்றுமே மனதில் இருக்கும் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களையும் இன்றைய தினம் இந்த விழாவில் மனதார பாராட்டுகின்றேன். இந்த சபையின் 80ஆம் ஆண்டு சிறப்பு விழாவை எங்களது வேண்டுகோளுக்கு ஏற்று துவக்கி வைக்க பல வேலைகள் இருந்தும் எங்களது வேண்டுகோளை ஏற்று துவக்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் ஆஃப் ஹைகோர்ட் ஸ்ரீ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை ஸ்ரீ தியாக பிரம்ம சபாவில் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் எங்களது வேண்டுகோளை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் சபைக்கு மிகவும் நெருக்கமானவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா திரு என் கோபால்சாமி அவர்களையும் சபையின் சார்பில் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய தினம் இந்த 80ஆம் ஆண்டில் சிறப்பு விழா மலர் வெளியிட இருக்கின்றோம். அதுவும் மதிப்புக்குரிய நீதி அரசர் அவர்களது திருக்கரத்தால் வெளியிட
அதை முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் இந்தியா அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க செய்வார்கள். முதல் நாள் ஜுகல்பந்தி ஸ்பெஷல் கான்சர்ட் பை ஸ்ரீ சந்தீப் நாராயண் அண்ட் ஸ்ரீ மேண்டிலன் யு ராஜேஷ் அவர்களுடன் சாய் கிரிதர் மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ பிரவீன் நாராயண் தபுலா. நான் இப்போது மனதார வேண்டுகோள் என்னவென்றால், இறைவனையும் சொல்லிய மகா பெரிவாளையும் சரி, சங்கீத மும்முகூர்த்திகளையும் இன்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய மேதகு நீதியரசர் அவர்களும், எங்கள் சபைக்கு மிக முக்கியமாக வேண்டிப்பட்ட கோபால்சாமி அவர்களும் இன்று வருகை புரிந்தது போல் எந்த நிர்வாக கமிட்டி இதற்கப்புறம் இருக்கிறார்களோ நிச்சயமாக சபை சென்டினரி இயர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவோம். அவர்களையே நூற்றாண்டு விழாவையும் சிறப்பிக்க வேண்டும் என்று மனதார நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதுபோல் இன்று இசை நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் கான்சர்ட் ஜுகல்பந்தி அளிக்கவிருக்கும் சந்தீப் நாராயணனும் மற்றும் ராஜேஷ் அவர்களும் அதேபோல் 2045 முதல் கான்சர்ட்டாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த தலைமை விருந்தினர் மாண்பமை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்கினார். விழானாலே கொண்டாட்டம் தான், குதூகலம் தான். ஆனால் சில விழாக்கள் ஒரு 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 புனிதத்துவத்தை நமக்கு கிடைக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் சேக்ரெட்னஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த சஷ்டியுத்த பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னைக்கு இந்த சபாவோட சதாபிஷேகமாக தான் நான் பார்க்கிறேன். எப்படி தனி மனுஷ சபையை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்போமோ அதே மாதிரியே தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மட்டும் தாண்டி ஒரு சென்ஸ் சேக்ரெட்னஸை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமர்ந்துட போகிறேன். நான் இன்றைக்கி கோபால்சாமி சார் அவரோட உரையை கேட்பதற்காகவும் சந்தீப் நாராயண் அவருடைய பாட்டை கேட்குறது தான் மெயினாக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதான் உண்மை இன்றைக்கி. அதனால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமரலான் இருக்கேன். இப்போ நான் ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தான், இந்த கல்ச்சர். அதுதான் இப்போ நமக்கும் ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு மத்திய ஒரு கிழக்கு நாடுகள் எடுத்துப்போமே, அவளுக்கு இருக்கட்டும், ஐரோப்பா எடுத்துக்கிட்டோம், நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கல்ச்சர் தான் கேன் டிஸ்டிங்விஷஸ். கல்ச்சர்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் ரொம்ப சின்ன வயசில் படிக்கும்போது ராஜாஜி அவர்களுடைய குட்டியுண்டு புஸ்தகம் பாரதிய வித்யாபவன் கல்ச்சர் அந்த தலைப்பிலே ஒரு புக் கூட இருக்குது. நம்ம மொழி மட்டுமல்ல, நம்மளோட அத்தனை ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு திருப்பம் இருக்குது. அதுதான் நம்மளையும் மற்றவாளையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது. இந்த வித்தியாசத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தோட ஐடென்டிட்டியே போயிடும். அதான் உண்மை. இந்த ஐடென்டிட்டி எது காப்பாற்றுறது அப்படின்னா என்னோட பார்வையில் ரெண்டு தான். நம்ம கோயில்கள், நம்ம டெம்பிள்ஸும் சரி, இந்த மாதிரி சபாக்கள் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு கர்நாடிக் மியூசிக், தமிழ்நாடு எடுத்து நம்ம கர்நாடிக் மியூசிக், அது இயல், இசை, நாட்டியம் 3 அம்சம் உள்ளடக்கியே நான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து இந்த மாதிரி சபாக்கள் தான் தொடர்ந்து இருப்பதன் மூலமாக நம்ம சமுதாயத்தை ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சில ஃபேவரட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க. என்னோட ஃபேவரட் ஆத்தர் மால்கம் கிளாட்வெல், ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆத்தர். அவர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அவுட்லயர்ஸ்னு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்வார்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு 10,000 ஹவர்ஸ் பண்ணிட்டே இருந்தால், அஃப்கோர்ஸ் நல்ல விஷயமா இருக்கணும், அதை பண்ணிட்டே இருந்தால் அந்த சப்ஜெக்டில் அவன் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க, அவன் ஜீனியஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தையே தொடர்ந்து இந்த சபாவம் செஞ்சுட்டே இருக்குது. 1945 ஆரம்பித்து இந்த 80 இயர்ஸ்க்கு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல சத்தான ஒரு காரியம். இதிலேயே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது மூலமாக எப்படி தனி மனுஷன வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சபையோட செயல்பாட்டினால இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு மேன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். இதை மாதிரி நடத்துறதுங்க சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் பாராட்டுகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி present on this occasion. Thank you so much. இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக சபாவின் 80வது ஆண்டு மலரை தலைமை விருந்தினர் நீதிபதி GR சுவாமிநாதன் வெளியிட இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு N கோபால்சாமி விழா மலரை பெற்றுக்கொண்டு பின்னர் வாழ்த்துரை வழங்கி இச்சபாவின் செயல்பாடுகள் குறித்து புகழ்ந்து பேசினார்.
தொடர்ந்து மரியாதைக்குரிய திரு என் கோபால்சாமி அவர்களை கௌரவிக்கின்றோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய பங்களிப்பும் இருந்ததால்தான் இதுவரை இந்த சபா நிலைத்து நிற்கிறதுங்க மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் 45லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் விரிவுபடுத்திகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. இயலிசை நாடகம் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் ஒரு பக்கம் பிரவச்சனங்கள், ஒரு ஃபிலசாபிக்கல் ரிலீஜியஸ் கண்டென்ட். இப்போது மற்ற சமயத்தில் முன்னுக்கு வர துடிக்கும் இளைஞர்கள்லேருந்து முன்னுக்கு வந்த கலைஞர்கள் வரை ஒவ்வொருவரையும் ஆதரித்து அவங்களையும் கூட்டி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லோரையும் மகிழ்க்கும்படியான ஒரு ஏற்பாடு செய்கிறாரு. அதுவும் பெரிய விஷயம். நான் 2009 இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷம் நான் இங்கே கச்சேரிகள் கேட்க வந்திருக்கேன். அந்த அனுபவங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்க காரணம் என்னென்னா, பிரசிடெண்ட்டு அவருடைய கூட அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு குழு. எப்பொழுதுமே 2 பேர் இருந்தாலும் 3 ஒப்பீனியன் வரும். ஒரு 4-5 ஆஃபீஸ் பேரர்ஸ் இருந்தால் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் இல்லையா? பட் அது இல்லாமல் நடக்கிறதுனா அது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அவருடைய ஒத்துழைப்புக்கும் அவருடைய பரந்த மனப்பான்மைக்கும் ஒரு சான்று. இல்லாவிட்டால் 80 வருஷம் ஒரு அமைப்பை கட்டி காக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கண்மூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் 20 வருஷம் ஓன்னு இருக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன். என்ன வர சொல்லியிருக்கார், அது பகவத் சங்கல்பம் இருந்தால் நானும் அதுக்கும் வரேன். இன்றைய விழாவில் இங்கே உங்களுடன் கலந்து 2 வார்த்தைகள் பேச எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக திரு டக்கன்மூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய கமிட்டி மெம்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளம் பெறுக இந்த சபை. திரு நாகையா அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இங்கே அவரோட கூட ஒத்துழைப்பு நிறைய பேர் அதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் நல்லா ஓடின்னு இருக்கு. இன்னும் நிறையா மேன்மேலும் விருத்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வரை இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக இச்சபாவின் துணைத் தலைவர் வந்திருந்த அனைவருக்கும் சபாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். To Sri G.R. Swaminathan. We also thank Sri N. Gopala Swami, who is no stranger to us, for agreeing to come and receive the first copy of the souvenir. We thank all the members who have come here in great numbers to attend the inauguration, the 80th anniversary of this Sabha. இதனைத் தொடர்ந்து வந்திருந்த ரசிக பெருமக்களின் மன நிறைவுக்கு மேலும் இனிமை சேர்க்கும் விதமாக வாணி கலா நிபுணா ஸ்ரீ சந்தீப் நாராயண் மற்றும் மேண்ட்லின் இசைக்கலைஞர் ஸ்ரீ யு ராஜேஷ் அவர்களின் சிறப்பு இசை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது.
பக ரி சரி பக ரி சரி வர ni sari ga pa ni ba ga pa ni sari ri sa ni ba ga pa ni sari ni sa ba ni ga pa ri ga sari ni sari ba ra pa la ba ra ma na ga pa ga ri sa ni ba ni sari ga pa ni sa ni ba ga ri ga pa ni sari ga ni sa ni ba ni sa sa ni ni sa pa ba ni ba ra pa la ba ra ma ba da